வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக எப்போதும் போல் இட்லி தோசைன்னு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ஐட்டம் செய்ய போகிறோம். சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசியை நான் 2 மணி நேரத்துக்கு முந்தைய ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊறணும். இப்போ நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஒரு உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க. இதை கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அரிசியும் ஊறிடுச்சு. 3 மணி நேரம் ஆகிடுச்சு. 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாயு பொருளுங்கிறதால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வெங்காயம், கேரட்டு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 2 சின்ன கேரட்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, 1 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எல்லாத்தையுமே நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம கலந்துக்கலாம். நீங்கள் குடமிளகாய் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கூட இருந்ததுன்னா வதக்கி சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக கொஞ்சமாக சோடா உப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்துக்குங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். இந்த மாதிரி கலந்துக்குங்க. இது கரெக்டான பதம் இது. இப்போ நம்ம இதை ஒரு அடுப்பை பற்ற வச்சு நான் ஒரு ஆழமான ஒரு ஆப்ப சட்டி தான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆழமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு 1½ கரண்டி மாவு எடுத்து சின்ன ரவுண்டாக ஊற்றிக்கிங்க. இது ஒரு சின்ன தோசை மாதிரி இருக்கும். இப்போ ஊற்றிக்கிட்டு சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற காய்கறிகள்லாம் நல்லா வேகணும். அதனால் கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்திருக்கு. ஓரம்லாம் நல்லா வெந்திருக்கு. எடுத்து திருப்பி விட்டுக்கலாம். இதுவுமே 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கலாம். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு. திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1½ கரண்டி மாவு விட்டு சுற்றி எண்ணெய் விட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துப்போம். நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். இந்த மாதிரி நீங்கள் காலையில் டிஃபன் செய்யும்போது மத்தியானத்துக்கு கூட நீங்கள் இதை கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் இது. காய்கறிகள்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இதுவும் வெந்துருச்சு. திருப்பி விட்டுக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவும் இட்லி, தோசை அப்படின்னு போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் காய்கறி எல்லாம் சேர்த்ததுனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. இப்போ பாருங்கள், இப்படி பிரித்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இது காய்கறி சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.